ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவனுக்கு மட்டுமே பயன்படும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வழங்கும் கல்வியானது ஒரு தலைமுறைக்கான கல்வியாகும். கல்வியறிவு பெற்ற தாய்மார்களின் குழந்தைகள் கல்வியறிவு பெறாத தாய்மார்களின் குழந்தைகளை விட 2 மடங்கு அதிகரித்து 5 வயதுக்கு மேல் வாழ வாய்ப்புள்ளது என்று ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி இலக்கினை அடைவதன் மூலம் பெண்களால் பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியுது. கல்வி கற்க கற்க அறிவு விரிவடைய செய்யும். அறிவு விரிய விரிய ஞானம் கனியும். ஞானம் கனிய கனிய உண்மைகள் அனைத்தும் உள்ளுக்குள்ளே புலப்படும். உண்மை காண வேண்டுமென்றால் ஞானி ஆகுக. ஞானி ஆக வேண்டுமென்றால் அறிவை தேடுக. அறிவை தேட வேண்டுமென்றால் கல்வியை நாடு. கல்வி அறிவாகி அறிவு ஞானமாகி ஞானம் கிடைக்க வேண்டும் என்கிறது வடமொழி சொல். அதை திருவள்ளுவர் எப்படி பயன்படுத்துகிறார்னா, கற்றதனாலாய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்கிறார். கல்வி என்பது படிப்பு, வாள் அறிவு என்பது ஞானம். கல்வி என்பது ஞானமாக மாறினால்தான் நாம் படித்த படிப்பு அறிவு உடையதாக பெருமை உடையதாக இருக்க முடியும்னு வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். கல்வி ஞானமாக மாறுகிற பொழுதுதான் அந்த கல்வி முழுமை அடைகிறது. இன்னொருவருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஒரு நல்ல செய்தியை படிப்பது என்பது மிகவும் மோசமான விஷயம். இறைவா பயனுள்ள கல்வியை அருள்வாயாக என்பது இறை தூதர் அவர்களின் ஓர் அழகிய இறைஞ்சுதல். பயனுள்ள கல்வி என்றால் இன்று நேற்றல்ல 6000 ஆண்டுகளுக்காக எழுப்பப்படும் கேள்வி. ஐயன் வள்ளுவரும் இதை வினாவை எழுப்பி விடையும் சொல்லியுள்ளார். கற்றதனாலாய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்கிறார். இறைவனுக்கு அடிபணிந்து வாழும் பண்பை கற்றுத்தராத கல்வி பயனற்றதே ஆகும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வரைவிலக்கணம் வகுத்து விட்டார் வள்ளுவ பெருந்தகை.